சென்னை பழவந்தாங்கலில் 14 வருடத்திற்கு முன்பு கத்திரிக்கோலால் அப்பாவை கொலை செய்த நபர் அதே பாணியில் அண்ணனையும் கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுவுக்கு அடிமையான நபர் ஒரு குடும்பத்தையே அழித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை பழவந்தாங்கல் நேரு காலனி 20வது தெருவைச் சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு திருமணமாகி சரஸ்வதி என்ற மனைவியும் ஒரு மகள் ஒரு மகன் என 2 பிள்ளைகளும் உள்ளனர். சரவணனின் தம்பி சங்கருக்கு திருமணமாகாத நிலையில் அவரும் சரவணன் உடனேயே தங்கி வசித்து வருகிறார். சங்கர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமையன்று இரவு மது அருந்தி வீட்டிற்கு வந்த சங்கர் தனது அண்ணன் சரவணனிடம் வீண் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த சங்கர் அண்ணன் சரவணனை துணிவெட்டும் கத்திரிக்கோளால் கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்தினார். பலத்த இரத்தப்போக்குடன் மயங்கி விழுந்த அவரை குடும்பத்தினர் மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சரவணன் திடீரென உயிரிழந்து விட்டார். இந்த கொலை குறித்து தகவல் அறிந்த பரங்கிமலை போலீசார் சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சங்கர் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் ஏற்கனவே தனது தந்தையை கொலை செய்தவர் என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. இது தொடர்ந்து இது மாதிரி தான் பிரச்சனை வந்துட்டே இருந்தா யாரு பேர் அவருடைய அண்ணன் தம்பிங்க 2 பேருமே சார். ஃபஸ்ட்டு அவங்க மாமனார் கொலை பண்ணுறீங்க, மாமனார் கொலை பண்ணார்ல, அவங்க அப்பாவே கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணனுங்க. எதனால் இந்த பிரச்சனை வந்தது? மோட்ரு போட்டால் தண்ணி அதிகமாக போகும். அவங்க எப்போ ரொம்ப இதுவாச்சுன்னா தண்ணி இலை வெளிப்படுச்சுன்னா அவங்க போட்டு நம்ம எதுவும் தப்பு மோட்டர் தண்ணி போடுறான்னு சொல்லி கேட்குறோம். கேட்டால் பேசி எல்லாரும் ஒன்றா தான் ஒரே வீட்டில் தான். ஒரே வீடு தான். 2012ஆம் ஆண்டு தந்தையை கத்திரிக்கோளால் கொலை செய்த சங்கர் மீண்டும் அதே பாணியில் கத்திரிக்கோளால் 13 வருடம் கழித்து தன் அண்ணனை கொலை செய்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.